Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம வந்து நியூ மாடல் பீட்ஸ் பாஸ்கெட் போட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் நான் போட்டிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட். இது வந்து 3 ரோல்ல பெரிய மார்க்கெட் கூடன்றதால இது ப்ராசஸ்லாம் நிறைய இருக்கும். அதனால வந்து ஒரே வீடியோவா போட்டா ரொம்ப லென்த்தா இருக்கும்னு நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு பிரிச்சு போட்டிருக்கேன். பார்ட் 1ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர் எவ்வளவு கட் பண்ணோம், பேஸ் எவ்வளவு போட்டோம், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ல வந்து எப்படி போட்டோம், பிளேடர் நாட் எப்படி போட்டோம், அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணோம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 8 பீட்ஸ் போட்டு 8 லைன் நம்ம ஹைட்ல போடணும் அப்படின்ட்டு. நான் 8 லைன் போட்டு முடிச்சிருக்கேன். உங்களுக்காக மறுபடியும் வந்து ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன். இப்ப வந்து இந்த கிராஸ்ல வந்து 4 ஒயர் வருது இல்லையா, அதுல ஒவ்வொரு ஒயருக்கும் ஒரு ஒரு பீட்ஸ் கொண்டு வந்துடணும். இப்படி பீட்ஸ் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கீழே இருக்கு இல்லையா, கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த ஒயர்ல நாட் போட்டுடணும். அதுக்கப்புறமா லெஃப்ட்ல இருக்கிற ஒயர்ல நம்ம ஃபர்ஸ்ட் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட்ல இருக்கிற ஒயர்ல நாட் போடணும். இப்போ வந்து 3 நாட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் மேல கிராஸ் ஆகிற ஒயர்ல 4வது நாட் போட்டு முடிக்கணும். இப்படிதான் நம்ம பீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டு நம்ம இந்த ஒரு லைன் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா இந்த கூடை வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு வந்து சீக்கிரமா முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம 2 ரோல்ல வந்து பெரிய கூடையா நம்மளுக்கு கிடைக்கும். இதுல கஷ்டமான டாஸ்க் என்னன்னா நம்ம இந்த பீட்ஸ் கோக்குறது மட்டும்தான். கொஞ்சம் பீட்ஸ் கோக்குறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க சும்மா இருக்கிற நேரத்துல வந்து ஒவ்வொரு ஒயர்லயும் 8 பீட்ஸ் கோத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒயர் கூட போட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த ஹைட்ல ரொம்ப ஃபாஸ்டா உங்களால முடிக்க முடியும். நான் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். இங்க 4 ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் பீட்ஸ் கொண்டு வந்துடணும். இப்படி பீட்ஸ் கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற 2 ஒயர்ல நாட் போடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட்ல இருக்க 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரைட்ல இருக்கிற 2 ஒயர்ல நாட் போட்டுக்கணும். இப்ப வந்து நம்ம வந்து இதுக்கு மேல ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அதுல நாட் போட வேண்டாம். இதுதான் நம்ம ஃபைனல் வந்து இந்த 8 லைன் போட்டதுல ஃபைனல். இதுக்கு மேல வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட போறோம். அதனால வந்து கீழே எப்படி வந்து இந்த 3 நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி மேலேயும் வந்து இந்த 3 நாட்டோட நிறுத்திக்கலாம். நான் இங்க பேலன்ஸ் இருக்கிறதும் ஒரு லைன் போட்டு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பீட்ஸ் வந்து 4 ஒயர்லயும் கொண்டு வந்துடலாம். பீட்ஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து கீழே இருக்கிற ஒயர்ல நாட் போடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட்ல கிராஸ் ஆகிற ஒயர் 2 ஒயர்லயும் ஒரு நாட் வந்துடும். அதுக்கப்புறம் ரைட்ல கிராஸ் ஆகிற ஒயர்ல 2 கிராஸ் ஆகிற ஒயர்ல நாட் போட்டோம்னா இந்த 3 நாட் வந்துடும் நம்மளுக்கு. அவ்வளவுதான், இதோட நம்ம நிறுத்திக்க போறோம். இது வந்து ஏன் நியூ மாடல் பீட்ஸ் பாஸ்கெட் நான் சொன்னேன்னா, நம்ம வந்து நார்மல் பேஸ் போட்டு ஹைட்ல வந்து கிராஸ் கட் போடுவோம் இல்லையா நியூ மாடல் பாஸ்கெட்,
அதுல நம்மளுக்கு எப்படி இங்க மிடில வந்து இங்க இருக்கிற கலர் வந்து சைட்ல கிராஸ் ஆகுற ஒயர் வந்து மிக்சடா வருமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து கிரீன் நாட் ஃபுல்லா இங்க கிரீன் வரும். நம்ம வந்து 32 ஒயர் எடுத்தோம் இல்லையா, அதுல 2 ஒயர் வந்து இங்க கிரீன் ஒயர் வரும். நடுவுல பீட்ஸ் வந்திருக்கு. இங்க சைட்ல இருக்கிற எல்லோ ஒயர் வந்து இங்க கிராஸ் ஆகி வரும்போது நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மிக்சர் நாட்டா வரும். இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த டிசைனே வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பிங்க் அண்ட் எல்லோல போட்டிருக்கேன். இப்ப வந்து கிரீன் அண்ட் எல்லோல போடுறேன். இது வந்து உங்களுக்கு வீடியோக்காக இந்த கலர் நான் சூஸ் பண்ணிருக்கேன். இப்ப இதுக்கு மேல நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இங்க 3 நாட் போட்டுட்டோம். இப்ப நம்ம வந்து பூஜா கூடைக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் இழுத்து போடுங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லைன்ல இருந்து நம்மளுக்கு கரெக்டா வந்துடும். நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம லேடர் நாட் போட்டு தான் முடிக்க போறோம். அதனால நம்ம எங்க இருந்து வேணா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது மட்டும் கொஞ்சம் இழுத்து போட்டுக்கணும். நம்மளுக்கு அடுத்த லைன் போடும்போது நம்மளுக்கு சரியா வந்துடும். இதே மாதிரி எல்லா ஒயர்லயும் நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும். நான் மேலேயும் வந்து எல்லோ ஒயர் தான் நம்ம எடுத்திருக்கேன். நம்மளுக்கு கிராஸ் ஆகிற ஒயர் வந்து எல்லோ நாட் வந்து நம்மளுக்கு மிடில் ஒன்று வரும். நம்ம கீழே போடும்போது வெறும் கிரீன் ஒயர் மட்டும்தான் இருந்தது. நம்ம பேஸ் போட்டோம் இல்லையா, அந்த ஒயர் வந்து மேலே கிராஸ் ஆகி இங்க நடுவில் எல்லோ நாட் வரும். கீழே ஃபுல்லா மிக்சடா வந்தது. மேலே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்டா வரும். இது மட்டும் கொஞ்சம் இழுத்து போடணும். இங்கே நம்மளுக்கு எக்ஸகன் ஷேப் வரும். ஃபர்ஸ்ட் லைன் போடும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா இழுத்து போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்துடும். நான் இதே மாதிரி சுற்றி போட்டுகிட்டே வந்துடுறேன். போட்டுட்டு வந்துட்டு இந்த ஒயரை சொருக்கி விட்டு இங்கே லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஒயர்லேருந்து நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. நான் ஒயர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு இன்னும் ஒரு 8 லைன் வரும் ஹைட்டு. நான் இந்த கூடையில் 8 லைன் வந்து ஹைட் போட்டிருக்கேன் ரன்னிங் ஒயர் வச்சு. நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ஹைட் வந்திருக்கு. இந்த ஹைட்டே நம்மளுக்கு போதும். கூட நல்லா பெருசாகவே வந்திருக்கு. இதுக்கு மேலே இன்னொரு லைன் வேணும்னா கூட நீங்கள் போடலாம். நான் கிளாஸ் ஒயர் எடுத்ததால எனக்கு ஒயர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. இதே நீங்கள் நார்மல் ஒயர் எடுத்தீங்கன்னா சொருகிறதுக்காக மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்காது இதில். நான் மறுபடியும் இதில் வந்து லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இதுதான் நம்ம 8வது லைனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இந்த நாட்டு. இந்த ரன்னிங் ஒயரை இப்படி பின் பக்கமாக இப்படி மடக்கி வச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் நம்ம 8வது லைன் ஃபஸ்ட்டு நாட்டில் இந்த ஒயரை பின் பக்கமாக இப்படி லூஸ் பண்ணுங்க. மறுபடியும் இது மேல் பக்கமாக இப்படி லூஸ் பண்ணும்போது இந்த வளையம் கிடைக்கும். இந்த வளையத்துக்குள்ள ரன்னிங் ஒயர் இப்படி கொடுத்து இதில் இருக்கிற மேலே போகிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் கொடுத்து இழுத்தோம்னா நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு லேடர் நாட் முடிஞ்சிடும். இது எதுக்காக போடுறோன்னா நம்ம ஹைட் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே சீராக இருக்கும்.
அதுக்காக தான் போடுறோம். இதுக்கு மேலே வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறதில்ல, அதனால் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த நாட்டிலேருந்து 3வது நாட்டில் நம்ம உள்ள ஒயரை கொடுத்து நம்ம சொருகி விட்டுணும். ஒன்று 2 3 வரிசையாக 3வது நாட்டில் நான் இது பீட்ஸ்க்காக கொஞ்சம் கட் பண்ணேன் கிராஸாக. அதை நம்ம கட் பண்ணிவிட்டு வரிசையாக இந்த 3வது நாட்டில் அப்படியே சொருகி விட்டுணும். நம்ம வந்து இந்த 8 லைனில் மட்டும்தான் சொருக முடியும். அதுக்கு மேலே நம்ம பீட்ஸ் கோத்துருக்கிறதால நம்மளால வந்து ஒயர் சொருக முடியாது. அதனால இந்த 8 லைனில் மட்டும் சொருகிட்டு நம்ம இதுமாரி பெரிய கூடையெல்லாம் பீட்ஸ் வச்சு போடும்போது நம்ம இது மாதிரி வந்து ரன்னிங் ஒயர் வச்சு கொடுத்து போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பீட்ஸ் மட்டும் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் பட வராது கூட. அதுமாரி நம்மளுக்கு திங்ஸும் நம்ம நிறைய எடுத்துகிட்டு போக முடியாது. இது மாதிரி நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ஹைட்டில் ஒயர் சொருகிறதுக்கு, பிடியோட ஒயர் சொருகிறதுக்கு எல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இது எல்லாமே உங்களுக்கு சொருகிட்டு காமிக்கிறேன். நம்மளுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். இங்கே நடுவில் க்ரீன் வரும், சைடில் வந்து இந்த எல்லோ ஒயர் கிராஸ் ஆகி மிக்சர் நாட்டில் வரும், நடுவில் நம்மளுக்கு பீட்ஸ் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு நியூ மாடல் பீட்ஸ் பேஸ்கெட். நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொருக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். நான் இந்த கூடையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3வது நாட்டில் சொருகியிருக்கேன். இந்த 8 ஒயரில் மட்டும் நான் உள்ளே சொருகியிருக்கேன். இந்த சைட்லாம் பீட்ஸ் வரதால நம்மளுக்கு வந்து ஒயர் சொருக முடியாது. இந்த லைனில் வந்து ஒரு லைனில் மட்டும்தான் ஒயர் சொருக முடியும். இங்கே பீட்ஸ் வரதால நம்மளால சொருக முடியாது. அதனால் இந்த 8 ஒயரில் மட்டும் நீங்கள் சொருகிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கூடையவே வந்திருக்கு. இதோட ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். 32 ஒயர் வச்சு போட்டோம் இல்லையா, இந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13 இன்ச்சஸ் வருது. சைடில் வந்து 12 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, பேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 இன்ச்சஸ் வருது. நம்மளுக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் ஹைட்டு வருது. இது நல்ல பெரிய கூடையாகவே வருது. மார்க்கெட்டுக்கெலாம் கொண்டு போகிறதுக்கு நல்ல ப்ராடாக இருக்கிறதால நிறைய திங்ஸ் நம்மளால கேரி பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு மிக்சர் நாட்டில் வந்தது. ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வரும். உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.